இந்த நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப யாரை நம்புறது? எந்த நம்பிக்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்? எப்படிப்பட்ட நம்பிக்கைக்குள்ள நம்ம நிலைத்திருந்தா அந்த சந்தோஷத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும்? அல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணுமா? உபத்திரவத்திலே பொறுமையா இருக்கணும். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கணும். நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தையை வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவின் மேல் இருக்க நம்பிக்கை. சொல்லுங்க, கிறிஸ்துவின் மேல் இருக்க நம்பிக்கை. இந்த உலகத்தின் மேல் இருக்க நம்பிக்கை, உறவுகளின் மேல் இருக்க நம்பிக்கை, பொருட்கள் மேல் இருக்க நம்பிக்கை. அநேக நேரங்கள்ல நம்முடைய நம்பிக்கை எதை சார்ந்து இருக்கிறது? மனிதர்களை சார்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மனிதர்களை சார்ந்து இருக்கிற நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் வெற்றியை தருவதல்ல. சங்கீதத்துல நமக்கு சொல்லப்பட்ட வசனம் இருக்கு, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேலே பற்றுதலா இருப்பது நலம். அப்ப என் நம்பிக்கை யார் மேல இருக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம யாரை அதிகமா நம்புறோம்? மனுஷன் நம்புறோம். இன்னொரு வார்த்தை வேதம் சொல்கிறது, அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல, பொய் சொல்ல மனுஷனும் அல்ல. இன்னைக்கு நம்ம தோற்று போனவர்களாய் அநேக நேரங்கள் நிற்கிறது காரணம் தெரியுமா? யாரோ ஒரு மனுஷனை, யாரோ ஒரு சூழ்நிலைய, யாரோ ஒரு தேவையை நம்புறது. வாசிக்க கேட்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாயிருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றவிதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். ஆமென். இங்க கிறிஸ்துவின் அவயங்களாய் இருக்கக்கூடிய நாம நமக்குரிய மேன்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறான்னு சொல்லுங்க. உங்க தாளந்துகளை நீங்க என்றைக்காவது அறிந்திருக்கிறீங்களா? உங்க தாளந்துகளை நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா? உங்களுடைய மேன்மைகளை அறிந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்ப நம்ம சரீரத்தில் இருக்க ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒவ்வொரு மேன்மை இருக்கு. கண்ணுக்கு ஒரு மேன்மை இருக்கு, காதுக்கு ஒரு மேன்மை இருக்கு, காலுக்கு ஒரு மேன்மை இருக்கு, கைக்கு ஒரு மேன்மை இருக்கு, வாய்க்கு ஒரு மேன்மை இருக்கு. இவைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். நேற்றைய தினத்துல ஒரு ஜெப குறிப்பை நான் இப்படி பார்க்கிறேன். ஒரு ஊழியக்கார்ட்ட அந்த ஜெப குறிப்பு வருது. அப்ப நான் கூட இருந்தேன். அந்த நபர் என்னன்னா, அந்த ஜேசிபி புக்லைன் மிஷின் வேலை பார்க்குற ஒரு நபர். அந்த மிஷின் வந்து உயரமான இடத்துல இருக்கும்போது அவரு கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்த நேரம் அந்த மிஷின் வந்து அவருடைய 2 கால்களையும் ஏறிடுச்சு. 2 காலும் செதஞ்சு, அந்த போட்டோ எனக்கு காமிச்சாரு. 2 காலும் செதஞ்சு எலும்புல நொறுங்கி உடைஞ்சிருச்சு. அவ்வளவு 2 காலை எடுத்துட்டாங்க. 2 காலையும் எடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த எலும்புகளை ஒண்ணு சேர்க்க முடியாது. எல்லாமே செதஞ்சு அந்த போட்டோவை எனக்கு காமிச்சாங்க. அப்படியே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அவர் ரத்தத்தோட அந்த அவ்வளவு கொடூரமா இருக்கு. நான் சொன்னேன், இந்த கால்களை சேர்க்க முடியாதா? இல்ல, வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. எல்லாமே நொறுங்கி மாவுகளா போயிடுச்சு, சீர்படுத்த முடியாதுன்ட்டாங்க. அந்த நிலைமையில அவங்க போன் பண்றாங்க, எங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க. உடனே அடுத்து இது ஒரு கொஞ்ச நாட்கள் முன்னாடி நடந்தது, ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி நடந்தது. உடனே போன் பண்றாங்க. போன் பண்ண உடனே ஜெபிக்கிச்ச உடனே அவங்க சொன்னாங்க, இப்ப எப்படின்னா அடுத்த போட்டோ வச்சிருக்கேன். 2 காலையும் துண்டிச்சு எடுத்து அந்த இடத்துல போட்டிருக்காங்க. கர்த்தர் எனக்கு ஜீவன் கொடுத்தாருன்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த 2 கால் கொடுத்த போது கர்த்தர் எனக்கு ஜீவன் கொடுத்தாரு நன்றி சொல்றாங்க. உயிரை எங்களை காப்பாற்றப்பட்டுச்சுன்னு நான் யோசிச்சு பாக்குறேன். ஒரு சின்ன பலவீனம் வந்தாலே நம்ம ஆண்டவர் குற்றப்படுத்துறவங்களா, எனக்கு மட்டும் ஏன் அப்பா உங்களுக்கு இப்படி நடக்குது, நீங்க ஏன் என்ன மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம குற்றம் பாராட்டி இருக்கோம். அந்த 2 கால்களை எடுத்த நிலைமையில தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கா அவங்க சொல்லும் போது ஒரு மாதிரி எனக்கு என் இருதயம் குத்தப்பட்டதா இருந்தது. கொஞ்சம் இன்னைக்கு சிந்தித்து பாருங்களேன். நம்முடைய அவயங்களில நம்ம ஒவ்வொருவரும் மேன்மை பாராட்டி கொள்றோம். எல்லாவற்றுக்கும் மேலான ஜீவன், கிறிஸ்துவின் அவயங்களா இருக்கக்கூடிய ஜீவன் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க நம்ம எப்பொழுது நமக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சாலும் அதை விட அவங்களுக்கு இருக்கிறது எனக்கு கிடைக்கல, இவங்களுக்கு இருக்கிறது கிடைக்கல, அவங்கள விட என்ன ஆண்டவர் உயர்த்தல, இவங்களோட ஆண்டவர் உயர்த்தல சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? இப்படி சொல்லும் போது நம்ம என்னன்றது புரிஞ்சுக்கணும். தேவனை ஒரு விதமாய் குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். எத்தனை முறை நாம அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறோம். அந்த வசனம் திருப்பி வாசிங்க.
இதெல்லாம் 4-5 வசனம். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்கள் இருந்தும் ம், எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல ம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். நாம எல்லாம் கிறிஸ்துவின் அவயங்களா இருக்க முடியறனால நம்ம குறித்த மேன்மையில நம்ம நன்றி சொல்லணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய சூழ்நிலையை வைத்து, நம்முடைய தகுதியை வைத்து, நம்முடைய வாழ்வில நம்ம தேவனை பல நேரங்களில ஏன் எனக்கு இப்படி நடக்கல அப்படி சொல்லி ஆண்டவர் குற்றப்படுத்தி கொண்டிருக்கோம். இப்போ ஒரு 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 நண்பர்ல ஒரு நண்பர் வந்து நான் பார்த்தேன், இந்த கோர்ட்ல ஒரு நாள் நடந்த ஒரு யூடியூப்ல வந்தது. ஒரு நண்பர் வந்து குற்றவாளியா போய் அந்த கோர்ட்ல நிக்கிறாரு, தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு. அந்த கோர்ட்ல ஜட்ஜா யார் இருக்கானா, அவரோடு கூட படித்த ஒரு சிநேகிதி. அந்த சிநேகிதி அவனை பார்த்தோன்னே நண்பா அப்படி சொல்லி மை ஃப்ரெண்ட் சொல்றாங்க. ஆனா அவங்கள காப்பாற்ற முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. ஏன்னா அவர் ஜட்ஜா இருக்கிறாங்க. அவர் இன்னொரு நண்பர் குற்றவாளியா நிக்கிறாங்க. இன்றைக்கு உங்கள் மேன்மைகள் உங்கள் கிரியையினாலே உறுதிப்படுத்தப்படுகிறது. தேவன் எல்லோரையும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக உண்டாக்கி இருக்கிறாரு. இந்த அவயங்கள் என்ன செய்யுதுன்னா, நான் கண்ணு நான் ரொம்ப முக்கியம், நான் காது ரொம்ப முக்கியம், நான் வாய் ரொம்ப முக்கியம், மேன்மை பாடுறதுபடி ஒவ்வொரு அவயமும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவயத்துல சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம எப்பொழுதும் எப்படி நினைக்கிறோமா, பல காரியங்களை மாத்திரம் பிறரை வைத்து நம் இருதயத்தில் நமக்கு நாம என்ன செய்யறோம்? வேதனை உண்டு பண்ணுகிறோம். ஏன் ரொம்ப வேதனையா இருக்கிறீங்க? எங்க அக்காவுக்கு நிறைய கொடுத்தாங்க நகை, எனக்கு கம்மியா கொடுக்குறாங்க. வேதம் சொல்லுவது அவனவன் திராணிக்கு தக்கதாக. சொல்லுங்க. சோதனை அப்படித்தான், ஆசீர்வாதம் அப்படித்தான். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். யோசேப்புக்கு யாக்கோபு எத்தனை மடங்கு கோத்திரங்கள் தரா? 2 கோத்திரங்களுடைய ஆசீர்வாதத்தை தராரு யோசேப்பு பிள்ளைகளுக்கு. இன்னும் சொன்ன பென்யமீனுக்கு அடுத்து அவருக்கு பிறந்த இன்னொரு பையன் யோசேப்புக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைல ஒரு பிள்ளைக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை யாக்கோபு கொடுக்குறாரு. யோசேப்பு சொல்றாரு, அப்பா நீங்க 2 மடங்கு ஆசீர்வாதத்தை இளையவனுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்க யாக்கோபு சொல்றாரு, யாருக்கு எதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம ஏன் நம்பிக்கையில பலவீனமா இருக்கணும்? நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கணும். சொல்லுங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில நான் கிறிஸ்துக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம், சரி தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தோடு. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லோருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். நாம் எல்லோருக்காகவும் எப்பொழுதும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஸ்தோத்திரம் பண்றவங்களா இருக்கணும். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக நன்றி. முதலாவது இந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம பெற்றுக்கொண்டதுக்கு நன்றி செலுத்துறதுல நம்ம உண்மையா இருக்கணும். நம்ம இருதயம் எப்பொழுதும் பிறரை குறித்து அவங்க போல என் வாழ்க்கையில இல்லையே, இவங்க போல என் வாழ்க்கையில இல்லையே, இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும் நம்ம கேட்கும் போது நம்ம என்ன செய்யணும்? நம்மளோட எந்த விதத்திலையும் சந்தோஷமா இருக்க முடியாது. நான் சில நேரங்கள்ல எப்படி நினைச்ச உடனே ஒரு கடைக்கு போய் ஒரு பொருட்களை வாங்கும்போது அங்க பெஸ்டானது நமக்கு கிடைச்சா நம்ம சந்தோஷப்படுவோம். அப்படி நம்ம நினைக்கிறத விட ஆண்டவரின் உமக்கு பிரியமானது எனக்கு கொடுங்க நம்ம கேட்கணும். எப்படி கேட்கணும் சொல்லுங்க? அங்க இருக்கிறதுல பெஸ்டானது எனக்கு வேண்டாம். சொல்லுங்க, நான் போற இடத்துல எனக்கு பெஸ்டானது எனக்கு வேணாம், உமக்கு பிரியமானது எனக்கு கொடுங்க. அதுதான் நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கிற அனுபவம். இன்னைக்கு நம்ம அநேக நேரங்கள்ல நாம விரும்புறத எதிர்பார்த்து போய் அங்க கிடைக்காம போனோடனே நம்ம என்ன செய்யறோம்? சோர்ந்து போயிடறோம். வாசிங்க அந்த வசனத்தை, திருப்பி அடுத்த வசனத்தை. எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லோருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம்.
எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, ம், வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. ம், நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது ஆ, உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. ம், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட ஆ. திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி. ஆமென். இப்ப அந்த நம்பிக்கையில இருக்கும்போது முதலாவது நம்ம அடிப்படையா பெற்றுக்கொள்ள காரியம் தெரியுமா? உபத்திரவம். நான் நம்புறேன், ஆனா என் சூழ்நிலை எப்படி இருக்கு? அதுக்கு எதிர்மறையா இருக்கு. ஆண்டவரை நம்பிக்கிட்டே இருக்கிறோம், ஆனா எனக்கான வாழ்க்கை முறை ஆசீர்வாதமா இல்ல. அந்த உபத்திரவத்திலையும் நம்ம திருவசனத்தை பற்றி கொள்ளணும், வேத வார்த்தையை பிடித்துக் கொள்ளணும். அந்த நெருக்கத்திலையும் அந்த கண்ணீரின் மத்தியிலையும் நம்ம எப்படி இருக்கணுமா? தேவனையே சார்ந்திருக்கணும். நீங்க நம்பிக்கையா இருக்கிறதுனால உங்களுக்கு உடனே எல்லாமே ஈஸியா கிடைச்சுன்னு நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க எவ்வளவுக்கு அதிகமா தேவனோட நம்பிக்கையுள்ள இருக்கிறீங்களோ அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்க வாழ்க்கையில உபத்திரவத்தை நீங்க அடைய போறீங்க. பொல்லாதவன் தருகிற ஆசீர்வாதம் எளிமையானது, ஈஸியா இருக்கு. நம்ம எப்பொழுது சொல்ல போற, இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் முடிந்த உடனே அவருக்கு இன்னது தேவைன்னு அறிந்திருக்க வேண்டிய பரிசுத்த ஆவியானவர் அமைதியா அங்க இருக்கிறார். ஆனால் அவரை வஞ்சிக்கும்படியாக அவரை அவரில் இருக்கக்கூடிய நம்பிக்கையிலிருந்து விலகி போக பண்ணும்படியாக பிசாசானவன் வருகிறான். இப்ப நம்ம நம்பிக்கையில நம்ம நிலைத்திருக்க கூடாதுன்னா பிசாசான சொல்லுற காரியம் எப்படி தெரியுமா? இங்க பாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ கடவுள் தேட வேண்டிய அவசியம் இல்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ உண்மையா இருக்கணும் அவசியம் இல்ல. என்ன மாதிரி தப்பு செஞ்சுட்டு கூட நீ என்ன செய்யலாம்? நீ கடவுளை தேடிக்கலாம். நீங்க உலகம் இப்படிதான் கடத்துறது. நீ எது வேணா செஞ்சுக்கலாம், கடைசியா போய் கடவுள்கிட்ட ஏதோ ஒன்று காணிக்க கொடுத்து மன்னிப்பு கேட்டா கடவுள் மன்னிச்சிருவாரு. சில நேரங்கள்ல அந்த துன்மார்க்கமான ஆலோசனைகள் நமக்கு நல்லதுன்னு கூட படும். காரணம் என்ன? நம்ம சூழ்நிலை நிமித்தமாக நம்ம நிலைத்திருக்க முடியாம அப்படி இருக்கிறோம். ஆனா இங்க சொல்லுது, நீங்க பரிசுத்த ஆவியிலே உபத்திரவத்தில் சந்தோஷமா இருங்க. யாரெல்லாம் உபத்திரவ சந்தோஷமா இருந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் உன் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். அவர் நம்பி என்னை தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வீர். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், அந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கும் இந்த உபத்திரம் வரும்போல அப்ப நம்ம யாரும் தெரிஞ்சுக்கலாம். நானும் இந்த உலகத்தனமான ஒரு டைலாக் சொல்லுவாங்க, நானும் எவ்வளவுதான் நல்ல மாதிரியே நடிக்கிறது. அதுதான் விஷயம். பொல்லாதவர்களாகிய மனிதர்கள் நடிக்கதான் முடியும். ஆனால் கிறிஸ்துக்குள்ள இருக்க நாமோ உபத்திரவத்திலே பரிசுத்தத்தின் நடக்கையோடும் உத்தமத்தோடு நிலைநிற்கணும். சில நேரம் பாத்தீங்கன்னா நீங்க நம்பிக்கையா இன்னைக்கு நிச்சயமா கர்த்தர் உனக்கு உயர்த்துவாரு, கர்த்தர் உனக்கு பெரிய அற்புதம் செய்வாரு அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய உபத்திரம் வரும்போது இப்படி சொல்றேன், ஒருத்தர் ஒரு வேலை ஸ்தலங்களை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கான வாய்ப்பை தட்டி பறிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப சில சொல்றாங்க, நீ தப்பு செஞ்சு அந்த வாய்ப்பை என்ன தக்க வச்சுக்கலாம் சொல்லி சில ஆலோசனை கொடுப்பாங்க. நீங்க அதை செஞ்சீங்கன்னா ஒருவேளை தற்காலிகமாக நீங்க அதுல ஜெயத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஆனா அதை மறுத்து நிலைத்திருக்கும் போது கர்த்தர் பெரிய அற்புதம் செய்வார். நான் ஒரு காரியத்தை கேட்டேன். ஒரு அன்புக்குரிய ஊழியக்காரர் சொன்ன ஒரு காரியம், அவங்க சபைக்கு போற ஒரு நபர் கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் உண்மையா இருப்பாரு, லஞ்சம் வாங்க மாட்டாரு, எல்லாவற்றிலையும் உண்மையா இருக்கிற ஒரு நபர். அவர் இப்படி இருக்கிறத அவரோடு கூட இருந்த ஒரு 3 நபர்களுக்கு பிடிக்கல. என்ன இவன் ரொம்ப உத்தமை மாதிரி இருக்கிறான், வேற எல்லாத்துலயும் சரியா இருக்கிற மாதிரி இருக்கானே, இவனை நம்ம ஒரு நாள் என்ன செய்வோம், மாட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க லஞ்ச பணத்தை வாங்கி அவர் வேலை பார்க்கிற அவருடைய பெட்டியில வச்சுட்டாங்க. அது போக இந்த இடத்துல லஞ்சம் இருக்குன்னு சொல்லி அந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து வெரிஃபிகேட் பண்ணும்போது அவர்கிட்ட அந்த பணம் இருந்திருக்கு, அவர் தெரியல, கவனிக்கல. அப்போ அவர் குற்றவாளியாக அவர் நியாயம் தீர்க்கப்பட்டு அவர் வேலை இழக்கிற அபாயம் உருவாகுது. வேலை இழந்த உடனே அவர் சர்ச்சுக்கு வந்து பாஸ் சொல்றாரு, ஐயா நான் எல்லா விதத்திலும் உண்மையா தான் இருந்தேன் கர்த்தருக்கு முன்பாக, ஆனா நான் செய்யாத தவறுன்றதை விட நான் செய்ய விரும்பாத தவறுகளை என் மேல சுமத்தி என்னை குற்றவாளியாக செய்து என்னை வேலை இழக்க பண்ணியிருக்கிறாங்க, நான் என்ன செய்ய தெரியல அப்படின்னு. அப்ப அந்த ஊழியக்காரர் சொல்ற ஒரு வார்த்தை, இவ்வளவு நாள் கர்த்தரை நம்பி தானே உண்மையா இருந்த, இந்த உபத்திரத்துல என்ன செய்ய, கர்த்தர் மேல உண்மையா நம்பிக்கை வையே, அவர் நிச்சயமா உனக்காக நியாயம் செய்வாரு. எப்படிங்க கோர்ட்ல சொல்லிட்டாங்க நீ கண்டிப்பா குற்றவாளி, கையும் களவாகமா அகப்பட்டு விட்ட அப்படி சொல்லி என்னை குற்றவாளியை நியாயம் தீர்த்து என்ன வேலையை நிப்பாட்டிட்டாங்க, எனக்கு கிடைக்குமா? நிச்சயமா நம்பிக்கையில நிலைச்சிரு.
நம்பிக்கையில முன்னாடி எப்படி இருந்த? கர்த்தருக்குள்ள நம்பிக்கையில சந்தோஷமா இருந்த. இப்பயும் அதே நம்பிக்கையில சந்தோஷமா இரு. ஒரு நாள் அவங்களுக்கு அந்த ஹியரிங் வரும். கோர்ட்ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கான ஒரு நாள் வந்துச்சு. அந்த நாள் இவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு உறுதியாக்கப்பட்டால், நிரூபிக்கப்பட்டால் இவர் வேலை இழக்கிற மாத்திரம் இல்லாம சிறைக்கு செல்லுகிற ஒரு சூழல் இருந்துச்சு. அப்ப திரும்ப அன்றைய நாள்ல ஜெபிச்சுட்டு போறாரு. பாஸ்டர் ஒரு வார்த்தை தான், நீ நம்பிக்கையில சந்தோஷமா இரு, உபத்திரத்துல பொறுமையா இரு. நீ உன்னுடைய உபத்திரத்துல உன்னுடைய குணங்களை மாற்றிக்கொள்ளாத. நிறைய நேரம் நம்ம கஷ்டம் வரும்போது தான் நம்மளுடைய சுபாவங்கள்ல பல நேரம் மாறும். தவறான வார்த்தைகள் பேசுவோம், தவறான காரியங்கள் ஈடுபடுவோம். அவர் அதுல அந்த ஜெபத்துல அந்த உண்மையா இருந்தபடினாலே அன்றைக்கு அவர் கோர்ட்ல போய் நிக்கிற ஒரு நிலைமை, அவருடைய பேருக்கு அழைக்கப்பட்டது. அவர் அந்த குற்றவாளி கூண்டில் நிக்கிறாரு. அவருக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டிய 3 பேரை அங்க ஜட்ஜு கூப்பிடுறாரு. அந்த 3 பேர் வரலாம் அப்படின்னு சொல்லி 3 பேர் வரலன்னே இவருக்கு ஜெபத்தோட இருக்கிறார். ஆண்டவரே நான் நம்பி இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன்னு சொல்லி. அவங்க அந்த ஆப்போசிட் பார்ட்டி அந்த ஜட்ஜு அவங்களை கூப்பிடுறாங்க, வரல. உடனே ஜட்ஜு ஏன் இன்னும் வரல, ஏன் இன்னும் வரல அப்படின்னு அவருக்கு ஒரு செய்தி வருது. அந்த இடத்துல ஐயா அவங்க வர முடியாது. ஏன் வர முடியாது, எதனால அப்படின்னு. இல்லைங்கய்யா, அவங்க வர்ற வழியில 3 பேர் ஒரே வாகனத்தை இருக்கிறாங்க. வர்ற வழியில ஆக்சிடென்ட் ஆகி 3 பேரும் ஸ்பாட்லயே மறிச்சு போயிட்டாங்க. யோசித்து பாருங்களேன். நீங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கும்போது, உபத்திரத்துல பொறுமையா இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்காக வழக்காடு தேவன். அந்த ஜட்ஜு வேற எதுவுமே கேட்கல. உடனே அந்த இடத்துல என்ன செய்யறாரு, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த நபர் மேல ஒரு குற்றமும் இல்ல, இந்த நபர் மேல ஒரு குற்றமும் இல்லை. இந்த நபருக்கு விரோதமாய் அங்கு நியாயத்தில் எழும்பும் நாவை தேவன் குற்றப்படுத்தி விட்டார். 3 பேரும் மறித்து போனாங்க. அங்க வேற உடனே ஜட்ஜ்மெண்ட். யோசிச்சு பாருங்க, நீங்கள் உபத்திரவத்தில் பொறுமையா இருக்கும்போது உங்களுக்கு எதிரான சாட்சிகள் ஒன்றுமில்லாமல் போகும். நீங்க அங்க வழக்காடிடக்கூடாது. இந்த சீமையை குறித்து நம்ம பார்க்கிறோம். வனாந்தரத்துல தாவீது நடந்து வரும்போது ராஜாவா இருக்கும்போது அதே சீமையோ அதே ஊர்ல தான் இருக்கிறார். அன்றைக்கு ராஜாவுடைய மேன்மையை இழந்த நிலையிலே தன் சொந்த மகனாய் அப்சலோமாலே துரத்தப்பட்டு கொண்டிருக்கிற அந்த தாவீதுடைய நிலைமை பார்க்கிறான். உங்க நிலைமை குறைஞ்ச போது நல்லா தெரிஞ்சுக்கலாம், பலவீனமான கூட கிடையாது, தேவையற்ற மனிதர்கள் உங்களை ரொம்ப காயப்படுத்துவாங்க, வேதனைப்படுத்துவாங்க. உபத்திரவத்தின் மத்தியில உங்களுக்கு ஆறுதலா நிக்க மாட்டாங்க, உங்களை இன்னும் குற்றப்படுத்தி உங்களை அவமானப்படுத்துவாங்க. அந்த தாவீதை அங்க குற்றப்படுத்துற சீமையை. தாவீது கூட அங்க யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, நினைச்சா என்ன செஞ்சிருக்கலாம், கொன்று போட்டிருக்கலாம். ஆனா ஒரே ஒரு காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாரு சொல்லுங்க, நான் இவனுக்கு ஒரு தீங்கும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சுட்டா யார் செய்ய முடியாது, கர்த்தர் நீதி செய்ய முடியாது. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு மனுஷன் நீதி செய்யணும், கர்த்தர் நீதி செய்யணும். அப்ப இந்த இடத்துல சொல்றாரு, அந்த வசனம் திருப்பி வச்சுக்கிறேன். அந்த 5ஆம் வசனம், சரி 6ஆம் வசனம், 6ஆம் வசனம். நீங்கள் மிகுந்த தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி இவ்விதமாய் மகதோனியாவிலும் அகாயிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். ஆமென். நம்முடைய வாழ்வு அப்படி இருக்கும்போது பிறருக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும். நாம அந்த உபத்திரவத்துல பொறுமையா கடைபிடிக்கும் போது, அந்த வாழ்க்கை வாழும்போது மற்றவங்க என்ன செய்வாங்கன்னா, பரவாயில்ல இவ்வளவு கஷ்டத்திலையும் இவங்க எப்படி இருக்கிறாங்க, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றாங்க. இன்னைக்கு தவறு செய்யற எல்லாரும் எப்படி சொல்ல தெரியுமா, என் சூழ்நிலையில நீங்க இருந்து பாருங்க அப்பதான் தெரியும். எத்தனை பேர் இப்படி சொல்றாங்க, ஏங்க இந்த தப்பு செஞ்சீங்க, ஏங்க இந்த பாவம் செஞ்சீங்க, ஏங்க இந்த மாதிரியான தவறான காரியத்தை நீங்க ஈடுபட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, என் சூழ்நிலை இங்க இருந்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும். எந்த சூழ்நிலையிலையும் நம்ம பொறுமையா இருக்கணும். நம்ம மேல இருக்க அபிஷேகத்தை நம்ம இழந்துடக்கூடாது. அதுக்கு நம்ம யோசேப்பை குறித்து பார்க்கலாம். யோசேப்பு போர்த்திபாருடைய வீட்டில ஒரு வேலைக்காரனா இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் ஆளும்படியாக அந்த அந்த எஜமானால அதிகாரம் கொடுக்கப்பட்ட போது கூட அந்த போர்த்திபாரின் மனைவி அவன் யோசேப்பை தவறு செய்யும்படி, அந்தரங்கத்தில் தவறு செய்யும்படி, நல்லா வச்சுங்க, வெளியரங்கம் கிடையாது, அந்தரங்கங்களை தவறு செய்யும்படி அவனை அழைக்கிறான். இன்னைக்கு பாருங்களேன், நம்ம நினைக்கிறோம்
வாய்ப்பு கிடைச்சதுனால ஒரு தவறை நம்ம செஞ்சிடறோம். அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்பல் பண்ணாங்க, அதனால நான் ட்ரிங்க்ஸ் பண்ணேன். நான் எப்பயுமே ரெகுலரா தப்பு செய்யறது கிடையாதுங்க. அன்னைக்கு ரொம்ப செஞ்சு தான் ஆக வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. கம்பெனில இருக்கிறவங்க கம்பல் பண்ணாங்க, நீங்க இதுல வேலை பார்க்கணும்னா இதை செஞ்சு தான் ஆகணும்ன்றாங்க. அப்படி சொல்லி சில நேரங்களில சில சூழ்நிலை நிமித்தமாக நம்ம தவறு செஞ்சிடும். ஆனா யோசேப்பு அந்த அந்தரங்கத்திலையும் எதை காத்துக்கிட்டாரு? பொறுமையா நிதானமா பரிசுத்தத்தை காத்துக்கொண்டார். அவர் நினைச்சிருந்தா அந்த தவறை செஞ்சுட்டு வெளியில ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து நின்றுக்கலாம். இன்னும் சொல்லணும்னா அந்த போர்த்திபார் வீட்டிலேயே கூட நல்ல மேன்மை அடைஞ்சிருக்கலாம். ஆனா அங்க அவர் எப்படி வெளியில ஓடி வர்றாருன்னா, ஆடைகளை அவிழ்க்கப்பட்டு நிர்வாணியாய் அவமானத்தோடு வெளியே வர்றார். நீங்க ஒருவேளை உபத்திரவத்துல பொறுமையா இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்னவா தெரியுமா? அவமானம். ஆண்டவரே உண்மை நம்பிக்கிட்டு இருக்கேன், உண்மையே உன் நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கிறேன், ஆனா எனக்கு இவ்வளவு உபத்திரம் வருது. யோசேப்பு என்ன தப்பு செஞ்சாரு? கர்த்தருடைய தரிசனத்தை நம்புறாரு, கர்த்தர் தன்னை ஆசீர்வதிப்பா நம்புறாரு. அந்த நம்பிக்கையில அவர் உண்மையா சந்தோஷமா இருந்தார். அன்றைக்கு அவருக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு அது வேண்டான்னு புறக்கணிச்சாரு, அது அருவருப்பு நினைச்சாரு. ஏனென்றால் ஒரு நாள் உயர்த்தப்படுவோம். சொல்லுங்க, ஒரு நாள் உயர்த்தப்படுவோம். அந்த உயர்த்தப்படும் வரைக்கும் நான் உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும், என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். நீங்க எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில இந்த உபத்திரம் வரும்போது நம்ம எதுல இருந்து விலகி போயிடும்? நம்பிக்கையில இருந்து விலகி போயிடும். ஏசப்பாக்கு என் சூழ்நிலை தெரியும், நீங்க ஒரு நாள் மட்டும் இந்த தப்பை செஞ்சுக்கிறேன், ஒரு தடவை மட்டும் இது செஞ்சா என் வாழ்க்கையை செட்டில் ஆயிரும், என் வாழ்க்கை மாறிடும். ஏசப்பாட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டா அவர் மன்னிச்சிருவாரு. உங்களை மன்னிக்கிறவர் தாங்க. ஆனா நீங்க எப்படிப்பட்ட காரியத்தில் உண்மையா இருக்க விரும்புறாரு? அவர் மேல இருக்க நம்பிக்கையில, கிறிஸ்துவின் மேல இருக்க நம்பிக்கையில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அவயங்களின் அடையாளங்களை நீங்க உண்மையா இருக்கணும். நீங்க யாரோ ஒருத்தவங்க இல்லைன்றதுக்காக அந்த காரியத்துல நீங்க செஞ்சு மாட்டிக்கூடாது. வாசிங்க 2ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாங்க உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளையை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். ஆமென். இந்த உபத்திரவம் நம்மளை எந்த அளவு கொண்டு போகும்னா, நம்ம ஜீவனையும் கொடுக்கிற அளவு கொண்டு போகும். நம்ம உண்மைக்காக நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைன்னா அந்த கடைசி மரண பரியந்தமும் நம்ம தேவனை பற்றி கொள்கிற ஒரு அனுபவத்திலிருந்து விலகாம இருக்கணும். நம்ம இப்படி ஒரு பாட்டு பாடுவோம், ஏது வரைக்கும் இறங்காதிருப்பீர், ஏது வரைக்கும் தூரமாயிருப்பீர், என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க. இந்த வார்த்தை யார் சொல்றனா? தாவீது சொல்ற வார்த்தை. ஆண்டவரே எது வரைக்கும் எனக்கு இறங்காம இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த உபத்திரவத்துல நமக்கு என்ன செய்யணும்? ரொம்ப புலம்பி, ஆண்டவரே என் ஜீவனே போகுது, என் ஜீவனே போக போகுது. இதுக்கு நம்ம அடையாளமா யாரை பார்க்கிறோம்? சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ. ஏங்க அங்க என்ன கேட்கிறாரு நேபுகாத்நேச்சர்? ஒண்ணுமே இல்ல, இந்த பொற்சிலைய வணங்கு, அவ்வளவுதான். இது நான் நம்புறேப்பா ஏசப்பா, நான் நம்புறேப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன? எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராய் இருந்தார், ஒருவேளை அவர் தப்பு வைக்காமல் போனாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம்? அவர் மேல இருக்க நம்பிக்கையில இருந்து விலக மாட்டோம். இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆசீர்வாதத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நம்ம எதுல உண்மையா இருக்கணும்? நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். எப்படிங்க எந்த தேவையும் சந்திக்கப்படல, எல்லாத்துலயும் குறைபட்டு இருக்கிறீங்க, நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க? பிலிப்பியர் 4:4 சொல்லுங்க. பிலிப்பியர் 4:4 சொல்லுங்க. வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியினால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி உங்கள் நற்கிரியை தொடர்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்துவார் என்று நம்பி
நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். நம்பி அவர் நடத்துவார். நம்பி யாரை நம்புறீங்க? அவர் நடத்துவார். உங்கள் நற்கிரியை தொடங்கினவர். நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப உண்மையா இருப்போம், ரொம்ப உண்மையா இருப்போம், கரெக்டா இருப்போம். கடைசி நேரத்துல ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா விலகி போறதுக்கான வழிகள் உருவாகும். நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க உண்மையா இருக்கிறது யாருக்கு தெரியும்? 2 பேருக்கு தெரியும். முதலாவது யாரு உங்களை சந்திப்பா நினைக்கிறீங்க? நீங்க ரொம்ப உண்மையா இருந்தீங்கன்னா யாருக்கு தெரியும்? 2 பேர் தெரியும். யார் யாரு? ஒன்னு பிசாசானோ, இன்னொன்னு தேவன். யார் உங்களை முதல் மீட் பண்ணுவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த நற்கிரியை தொடங்கினவர். அந்த வசனத்தை வாசிங்க. அந்த வசனத்தை மட்டும். நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை அஞ்சாவது வசனம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் மூடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். இந்த நம்பிக்கை மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையில மீது. இப்போதைக்கு இன்னைக்கு நம்ம உயர்த்தப்பட்டுட்டோமா, ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோமா, உயர்ந்துட்டோமா தெரியாது. ஆனா இன்றைக்கு நம்ம நம்புறோம், கர்த்தர் நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார். யாரில் விசுவாசிங்க? ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த நம்பிக்கையில் நம்ம சந்தோஷமா இருக்கிறது பொல்லாதவனுக்கு பிடிக்காது. இங்க வர நம்பாது. யார் மூலம் வேணா, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. நீங்க நினைக்கலாம் நீங்க எதிரின்றத வெளியில இருந்து எங்கேயோ வந்து உங்க இருதயத்தை கணக்க பண்ணுவான்னு. இப்படி வச்சுக்கிறேன், ஒருத்தர் ரொம்ப நாள வேலைக்கு போகாம ஒரு நல்ல படித்து தேவ சமுத்திர காத்திருந்து தேவன் தருவார் என்று வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு காரியத்துல இருக்கிறாரு. உலகம் வந்து சொல்லுது, இங்க பாரு இப்படியே காத்துக்கிட்டு இருக்காத, எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலை இருக்கு, அதுல வந்து ஒரு நாள் போனா போதும் நிறைய காசு கிடைக்கும். என்னதுங்க? கொஞ்சம் தப்பான காரியம் தான், கொஞ்சம் தப்பான காரியம் தான், ஆனா அது வந்து பெரிய பிரச்சனையா இருக்காது அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழ்ப்படிஞ்சு போன அநேகரை நான் பார்த்தது உண்டு. எனக்குரிய ஒரு அன்புக்குரிய சகோதரர் கூட ஒரு நாள் சொன்னாரு, பாஸ்டர் ஒரே ஒரு நாள், மாதத்துல ஒரு நாள் அந்த வேலைக்கு போன போதும் எனக்கு நான் மாதமுள்ள சம்பாதிக்கிற காசோட அதிகமா கிடைக்கும், நான் அந்த வேலையை போய் செய்யவான்னு கேட்டேன். உடனே சொன்னேன், அது நல்ல வேலையா கெட்ட வேலையா? இல்ல பாஸ்டர் கொஞ்சம் கெட்ட காரியம் தான், ஆனா எனக்கு ஒரு பாதிப்பு வராதுனாரு. அது ஆண்டவரோட பிள்ளை, நீங்க அதை செய்யக்கூடாது பாஸ்டர். மாதமுள்ள வளவத்தா சம்பாளத்தை ஒரு நாள்ல தரேன்றாங்க, நீங்க ஏன் பாஸ்டர் வேணான்றீங்க? இல்ல பிரதர், நீங்கள் கிறிஸ்துவை நம்புகிற நம்பிக்கையில கடைசி வரைக்கும் பின்பற்றி இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். பொல்லாத சொல்றது, எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கும் சிங்கம் போல வகை தேடி, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க நினைக்கலாம் ஒரே ஒரு நாள் தானே, ஒரு தடவை நான் தப்பு செஞ்சுட்டு ஒரு தடவை அதுக்கான வழியில திறந்துட்டு புள்ளுகளை போயிட்டு வந்துடலாம்னு நினைக்காதீங்க. நீங்க உபத்திரவத்துல பொறுமையாதான் இருக்கணும். உபத்திரவத்துல எப்படி இருக்கணுமா? பொறுமையாதான் இருக்கணும். 3வது காரியத்தை பக்கம் ஜெபத்தை குறித்து பேசப்படுது. அல்லேலூயா. வாசிங்க தீமோத்தேயு, 1 தீமோத்தேயு எழுதுகிறதையா? 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். அல்லேலூயா. வாசிங்க. சரி, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சரி, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் களங்கமில்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் புரியுமாயிருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்குகிறது. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தை சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். ஒரு மாற்றத்தை அல்ல, ஒரு உயர்வை அடைவதற்காக அல்ல, நம்முடைய சிருஷ்டிப்பின் நோக்கத்தை உணர்ந்து இதுதான் எனக்கான அடையாளம், இதுதான் எனக்குரிய பாத்திரம் சொல்லி நீங்க உறுதியா தரித்து கொண்டிருப்பீங்களானால் அதுல நீங்க நிலைத்திருக்கணும்.
இப்ப நம்ம உபத்திரவத்துல இருக்கும்போது நம்ம தூசணமா பேசின வார்த்தைகள்லாம் மாறாது. நல்லா தெரிஞ்சுங்க. சில நேரம் பாத்தீங்கன்னா இந்த குடிகாரங்க பாத்தீங்கன்னா அந்த குடியில இருக்கும்போது தப்பு தப்பா பேசிடுவாங்க. குடி முடிஞ்ச பிறகு என்ன சொல்லுவாங்க? தெளிஞ்ச பிறகு என்ன சொல்லுவாங்க? நானா அப்படி பேசுறேன்? குடிச்சிட்டு அப்படி பேசிட்டேன்பா. குடிச்சிட்டு அப்படி பேசினாலும் அந்த வார்த்தை மாறிடுமா? அந்த காயங்கள் மாறிடுமா? அதனால ஏற்படுத்தப்பட்ட பின்விளைவுகள் மாறிடுமா? இந்த உபத்திரவப்படும் போது கூட நீங்கள் நான் எப்படி இருக்குமா? பிறருக்காக ஜெபிக்கிறவர்களாய், உங்கள் பொறுப்புகளை உணர்ந்தவர்களாய் நீங்கள் எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? உங்கள் உத்தம இருதயத்தோடு எதற்காக அழைக்கப்பட்டீர்களோ அந்த அழைப்பில் நிலைத்திருக்கணும். இதற்கு நம்ம உதாரணம் பார்க்கிறோம் யோபுடைய வாழ்க்கையை. யோபுடைய வாழ்க்கையில எப்படி பார்க்கிறோம்? யோபு எப்ப ஜெபிச்சாரு? தான் எல்லாவற்றையும் இழந்த போது, தான் மீட்டெடுக்க வழியற்ற நிலைமையில் இருக்கும்போது, தனக்கு உரிய எல்லாவற்றிலையும் தோற்று போனவனா இருக்கும்போது யாருக்கா ஜெபிக்கிறாரு? இந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். நீங்க நினைக்கலாம் உபத்திரப்படுவது உபத்திரத்துக்காக ஜெபிக்கணும். இல்ல உபத்திரப்படும் போது நீங்கள் பிறருக்காக ஜெபிக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல உண்மையா இருக்கணும். நிறைய நேரங்களில் நான் பார்த்திருக்கேன் ஆனந்தி சொல்றது ரொம்ப பயங்கர பலவீனமா இருக்கிற ஒரு சூழல். அப்போ ஒரு அம்மா ஃபோன் பண்ணி அம்மா ரொம்ப பலவீனமா இருக்கு. அப்ப எனக்கு அந்த ஃபோன் காலை கனெக்ட் பண்ணி விட்டு ரொம்ப பலவீனமா இருக்கு நேரத்துல. நீயே எந்திரிக்கிறதுக்கு வழி இல்லாம நிக்கிறதுக்கு வழி இல்லாம இருக்கிற அந்த அம்மா அதை விட அந்த பலவீனமா ஜெபிக்கும் போது இதுவே பலவீனமா இருக்கு. இது எப்படி ஜெபிக்கணும்னா என் பலவீனத்துல அவருடைய பலன் பொறுப்பானு. அந்த அம்மா இந்த ஜெபத்தை கேட்டு அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்து அந்த அம்மா சாச்சிடுவாங்க. அம்மா நீங்க ஜெபிச்சிங்க கர்த்தர் சுகம் கொடுத்தாரு. உடனே நான் கேட்பேன் ஆனந்தி நீ ஜெபிச்ச அவங்க சுகமாயிட்டாங்க. ஆனா நீ இன்னும் அப்படிதான் இருக்கு. அப்ப சுகத்திற்காக யோபு தன் சிநேகிதருக்காக அவர்கள் விடுதலையாக்கப்படுக ஜெபிக்கிறாரு. எப்ப ஜெபிக்கிறாரு? நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கும்போது. உபத்திரத்து பொறுமையா இருக்கிறாரு. உபத்திரம் எப்படி இருக்காரு? அதான் ஆண்டவர் சொல்றாரு என் தாசனாகி யோபுவை போல நீங்கள் நிதானமா என்னை குறித்து பேசவில்லை. நான் திரும்ப சொல்றேன் உபத்திரத்தில் இருக்கும் போது நம்ம நிதானத்தை இழப்போம். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க நிதானத்தை இழந்துட்டீங்கனாலே உங்க வாயின் வார்த்தையில் தவறா மாறிடும். நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போயிருவீங்க. உங்க மேன்மை இழந்துருவீங்க. இங்க பவுல் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா அங்க தீமோத்தேயுக்கு சொல்ல தம்பி ரொம்ப கரெக்டாரு. கஷ்டம் வரும், போராட்டம் வரும், நெருக்க வரும். நீ எப்படி இருக்கணும்? அதுலயும் சரியா இருக்கணும். நீ பிறருக்கா ஜெபிக்கிறதுல பர்ஃபெக்டா இருக்கணும். நம்ம என்ன செய்யறோம்னா என் கஷ்டம் ரொம்ப பெருசா இருக்கு. என் கஷ்டத்துல எனக்கா ஜெபிக்கிறதுக்கு யாரும் கவனிங்க. என் கண்களை பார்க்காது. நீங்க எனக்கா ஜெபிக்கிறதுக்கு யாரு இல்ல. நான் போய் யாருக்கா ஜெபிக்கணும்? எத்தனை பேர் அப்படி கேட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க உபத்திரவத்துல மத்தவங்களுக்கா ஜெபிச்சிருக்கிறீங்க? சொல்ல முடியுமா? உங்க கஷ்டத்துல மத்தவங்கள ஜெபிச்சிருக்கீங்களா? எம்மிமா சொல்லுது நான் என் கஷ்டத்திலேயே மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்க உபத்திரவத்திலையும் நீங்க பிறருக்காக ஜெபிக்கணும். இதுதான் ஜெபத்தோடைய காரியம். மூன்றாவது ஜெபத்திலே உறுதியா இருங்க. நீங்க நினைக்கிற ஒரு காரியம் ஜெபம் என்பது ஏதோ ஒரு தேவையை சந்திக்கிறதுல, ஜெபம் உங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துகிறது. அடிக்கடி நான் ஒரு வார்த்தை கெட்டாலும் நீங்க உங்களுடைய குவாலிட்டியை எப்ப ஜட்ஜ் பண்ண தெரியுமா? உங்களுடைய தாழ்வுல நீங்க ஜட்ஜ் பண்ணலாம். கிறிஸ்து இயேசு சிலுவையில் அடிக்கப்படும் போது அவர் உண்மையுள்ளவரா அவர் தாழ்மையுள்ளவரா எப்படி தன்னை வெளிப்படுத்துறாரு? ஆமென் சொல்லுங்க. சிலுவையில் அடிக்கப்பட்ட போது ஏசப்பா பிதாவே இவங்களுக்காக வந்தேன். இவங்க மனசாட்சி இல்லாம என்ன செய்யறாங்க? என்ன அடிச்சு சிலுவை அடிக்க விட்டாங்க. இவங்க எல்லாம் நல்லா இருக்க கூடாது சொல்ற ஒரு அனுபவம். எனக்கு கடந்த நாட்கள் சொல்றேன் பைபாஸ் ரோட்ல அன்புக்குரிய சகோதரி எனக்கு ஒருத்தவங்க பழக்கமானாங்க ஜூஸ் கடையில. நேற்று தினத்துல அவங்களுக்கு ஒரு ஒரு ஜெப குறிப்பை கொடுத்திருந்தேன். அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நேற்று இதுதான் அவங்க சாட்சி சொல்றாங்க. என்ன சாட்சினா அவங்க ஒரு ஜூஸ் கடையில வேலை பார்த்தாங்க. இந்த ஜூஸ் கடைக்காரவங்க அதை கடையையும் அவங்கள பறிச்சுட்டு அவங்க வேலையையும் அவங்களை இழக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆதரவு அதுதான். நாங்க அந்த 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 ஜூஸ் கடையை அவங்க எடுக்கிறதுக்கு முத நாள் அவங்களை மீட் பண்றோம். மீட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. போன உடனே அவங்க என்கிட்ட பேசுறாங்க, பாஸ்டர் ஏசப்பாவை நான் பார்க்கலாமா? ஏசப்பா சபைக்கு நான் வரலாமா? கண்டிப்பா வரலாம் சிஸ்டர் அவங்க பேசுறான். இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இப்போ ஒரு 10 நாள் இருக்கும். நேற்று எதிர்த்து சாட்சி சொல்றாங்க. பாஸ்டர் அன்னைக்கு மட்டும் நான் உங்களை சந்திக்கலண்ணா. என்ன நடந்திருக்கு சொல்லவா? சொல்லுங்க சிஸ்டர். நான் அதே ஜூஸ் கடைக்கு முன்னாடி தீ குளிச்சு செத்து போயிடலான்னு நினைச்சேன். தீக்குள் செத்து போய் அந்த கடையை அவங்க திறக்க விடாம போய் என்னை விட்டுட்டு என்னை தூக்கி விட்டுட்டு அந்த கடையை வச்சு நடத்த வச்சாங்களே. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அந்த கடை நடக்காம போய் அவங்களுக்கு வாழ்க்கையில் தருத்தமாயி கஷ்டமாயி ஒண்ணுமெல்லாம் போட்டுருச்சு. அதே இடத்துல தீக்குளிச்சு சாகலாச்சு. ஆனா அன்றைக்கு ஏசப்பா என்னை சந்திக்க உதவி செஞ்சாரு. உங்க மூலமா என்ன ஆண்டவர் தொட்டாரு. இன்னைக்கு என் வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்திருக்கு. இன்னைக்கு ஜெபிக்கிறாங்க. ஒரு காரியத்தை அவங்க சொன்னேன்.
அதை செய்யுங்க சிஸ்டர், உங்க வாழ்க்கை மாறுன்னு. என்ன பாஸ் செய்யணும்? டெய்லி காலையில நாங்க பக்கத்துல இருக்க சபை, ஏன்னா உங்களுக்கு தூரம் வர முடியல, பக்கத்துல ஒரு சபையை காமிச்சிட்டு இந்த சபையில காலையில 6 மணிக்கு போயிருங்க, மதியம் 12 மணி வரைக்கும் நீங்க அழுது அழுது ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. சரிங்க பாச. 3 நாளும் அதாவது வெள்ளிக்கிழமை காலையில 6 மணிக்கு போயிட்டாங்க. நான் கூட சொன்ன அதை கீழ்ப்படிவாங்களா செய்வாங்களா அப்படின்னு யோசிச்சுண்டு காலையில 6 மணிக்கு போயிட்டாங்க. 12 மணி வரைக்கும் அங்க இருந்து ஜெபிச்சாங்க. எனக்கு அந்த ஊழியக்காரர் சாயங்காலம் சொன்னாரு, திரும்பவும் மறுநாள் சனிக்கிழமை காலையில 6 மணிக்கு போயிட்டாங்க, 12 மணிக்கு ஜெபிச்சாரு. அப்ப இன்னைக்கு காலையில பாஸ் இன்னைக்கு கண்டிப்பா போங்க. நேற்றைய தினம் அந்த சாட்சி சொல்றாங்க, பாஸ் ஒருவேளை நீங்க சந்திக்கலன்னா நான் என்ன செஞ்சிருக்கலாம், தற்கொலை பண்ணி சேர்த்துக்கலாம் இல்ல, அந்த கடையும் ஒண்ணும் இல்லாம என்னால அவங்களும் ஒண்ணும் இல்லாம போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணு. ஆனா ஏசப்பா என்ன மாத்திட்டாரு, என் வாழ்க்கையை மாத்திட்டாரு. யோசிச்சு பாருங்க, உங்கள் அடையாளங்கள் புதுப்பிக்கப்படும், உங்கள் அடையாளங்கள் ஆச்சரியமா வரும். இன்னைக்கு ஏசப்பா எனக்கு ஒரு புதிய கடை தந்திருக்கிறாரு, நான் நாளிலிருந்து புதிய கடையை போட போறேன். யோசிச்சு பாருங்க. நீங்கள் அழிந்து போக வேண்டும் என்று பிசாசு உங்கள் உபத்திரவத்திலே உங்கள் நிலையை மாற்றிக்கொண்டே இருப்பான். யோபுவை குற்றப்படுத்தி யோபு ஒரு இடத்துல ரொம்ப வேதனைப்பட்டாரு. ஆனாலும் அவர் தன் அடையாளத்தை மாற்றிக்கொள்ளல. இன்னைக்கு 3வது காரியம் ஜெபத்துல என்ன தெரியுங்க, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க எடுக்க வேணாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்க. இவர் பார்த்தாரு, ஆண்டவரே நான் ஜெபிப்பதற்கு ஒரு காரியம் உண்டானால் அதுல இருந்து நான் என்ன செய்யணும், விலகாம நிலைத்திருக்கணும். வாசிங்க 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், சரி 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்கிறது. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா பிரயாசப்படுறோம், நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கா, போதனத்துல பொறுமையா இருக்கணும், எல்லாரும் வரும்போது தான் செய்யறான். நானும் இருக்கத்தான் விரும்புறேன். ஆனா பிரச்சனை வரும்போது நானா இல்ல. இந்த டிவில ஒரு விளம்பரம் வரும், ஒரு விளம்பரம் பாத்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு பசி வந்துட்டா எப்படி ஆயிடுவான், வேற மாதிரி ஆயிடுவான். உடனே அந்த நேரத்துல ஒரு ஸ்பார்க்கா ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க, ஸ்னீக்கர்ஸ் சாப்பிட்டோடனே டக்குன்னு மாறிடுவான். அப்ப பசி வந்துட்டு நம்ம எப்படி ஆயிடுவான், வேற மாதிரி ஆயிடுவான். அப்படி எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கான்? சில காரியங்கள் நமக்கு சந்திக்கப்பட தாமதமாச்சுன்னா, சில காரியங்கள் நமக்கு எதிராக இருந்துச்சுன்னா நம்ம குணம் மாறிடும். எங்க பாருங்க. ஆனாலும் என்னச்சுன்னா, எசப்பா நான் உண்மையா இருக்கணும், சத்தியத்தின்படி உண்மையா வாழணும், நீ எழுத நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும், ஒருத்தரத்தை பொறுமையா இருக்கணும் நம்ம விரும்புறோம். அந்த வசனம் திருப்பி வாசிங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆமென். யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோமா? தேவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தா நீங்க என்ன செய்யணும், ஜெபத்திலையும் உறுதியா தரிச்சதா இருக்கணும். நிந்த அடைவீங்க, பிரயாசப்பட்டு அதை கை கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வரும், எல்லாமே இருக்கும். எத்தனை முறை நம்ம பிரயாசப்படுவோம், இனிமேல் நான் கரெக்டா பிறருக்காக ஜெபிப்பேன், இனிமேல் எல்லாவற்றிலையும் நெருக்கத்திலையும் மற்றவர்களுக்காக உண்மையா ஜெபிப்பேன், நம்ம பிரயாசப்படுவோம். ஆனா நம்ம நெருக்க வரும்போது நம்ம என்ன செய்வோம், யாரை பத்தியும் நினைக்க மாட்டோம், நாமளாவே இருக்க மாட்டோம். ஸ்னிக்கர்ஸ் போல நம்ம என்ன செய்வோம், புது மனுஷியா மாறிடுவோம். இல்லையா? அந்த வர விளம்பரத்துல வர ஒரு மனுஷியை போல, மனுஷனை போல இப்போ ஒரு விளம்பரம், ஒரு கார் ஓட்டிட்டு இருக்கான், கார் ரோட்ல இல்லாம கப்பல்ல போய் நிக்குது. பசி வந்துட்டா நீ என்ன வாங்குறன்னு உனக்கே தெரிய மாட்டேங்குது, அப்படி அந்த விளம்பரத்தோட முடிவு இருக்கு. அப்ப உபத்திரம் வந்துட்டா நம்ம என்ன வாங்குறோன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. உள்ள இருந்து ஒரு புதிய அந்நியன் வெளியே வந்துடுறான். அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும்னா உபத்திரத்துல பொறுமையா இருக்கணும், ஜெபத்துல உறுதியா இருக்கணும். அந்த ஜெபத்துல உறுதியா இருக்கிறதுனால தேவன் நமக்கு எவையெல்லாம் தராரு. நம்ம யோபு 42 8 10 சொல்லப்பட, தேவன் யோபுவின் முன்னிலைமை பாருங்களோ பின்னிலைமை இரட்டத்தனையா ஆசீர்வதிக்கிறார். நீங்க ஜெபத்துல உண்மையா இருக்க முடியுமா? உண்மையா இருக்கணும் விரும்புறீங்களா? வாசிங்க கடைசியா இந்த வசனத்தை 13ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உண்மையில் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி
அசதியாயிராதே. நாம ஏற்கனவே சொன்னதான், உன்னுடைய மேன்மை எதுல இருந்து உனக்கு கொடுக்கணும் கிடைக்கணும் உனக்கு தெரியாது. ஆனா தேவன் உனக்கு கொடுத்த அங்கீகாரத்தை நீ அலட்சியம் நினைக்காத. நான் எப்படி நினைக்கிறேன், நீங்க ஒருவேளை இந்த ஆலயத்துல கூட்டுற வேலை தான் உங்களுக்கு தேவன் அள்ளி இருக்கிறார்னா அதை உண்மையா செய்யுங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேமரா பண்ற வேலை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா அதை உண்மையா செய்யுங்க. இதுதான் எனக்கு இந்த வேலை தான் கொடுக்குறாங்க, எனக்கு ஏன் உயர்வான கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உண்மையா இருக்கும்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இதுதான் அங்க தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, இங்க பாரு, யாரும் உன்னை குறித்து அசட்டை பண்ணிடக்கூடாது, உனக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை குறித்து நீ அசதியா இருந்துறாத. நம்ம உபத்திரப்படும் போது என்ன நினைக்கிறது தெரியுமா, இதனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டே தான் இருக்கணுமா, நான் கடைசி வரைக்கும் சும்மா போய் அந்த சேர் எடுத்து போறதே வேலையா? இல்லைங்க, நீங்க செய்யற வேலையை கர்த்தர் ஒருத்தர் பரலோகத்துல பார்த்துட்டு இருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு நன்மை வரணும்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துல நீங்க உண்மையா இருக்கணும். இந்த வாய்ப்புகளை குறித்து நாம போராட வேண்டிய அவசியம் இல்லை. மேன்மைகளை குறித்து நாம என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேன்மைகளும் வாய்ப்புகளும் நிச்சயமா கர்த்தருக்கு வரும். நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. எல்லாவற்றிலும் பெர்ஃபெக்டா. நீ சொல்றவன மட்டும் இருக்காது, செய்யறவனா இரு, எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா இரு. யாரும் உன்னை பார்த்து குற்றப்படுத்தி ஏய் இவனுக்கு இந்த பொறுப்பை கொடுக்க கூடாது, இவன் இதுக்கு தகுதி இல்லாத சொல்லி தள்ளி பட்ட கூடாது. நம்ம ஸ்தேவானை குறித்து பாக்குறோம். ஸ்தேவான் என்ன வேலைக்கு போறாரு, அங்க பந்தி விசாரிப்புக்காரனா இருந்தார். பந்தி விசாரிப்புக்காரனுக்குள்ள என்ன அபிஷேகம் கிடைக்குது, பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் கிடைக்குது. அவர் மூலம் அற்புதங்கள் அடையாளம் நடக்குது. எதனால அந்த அற்புத அடையாளம் நடக்குது? ஸ்தேவான் ஆமென் சொல்லுங்க, அவருக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துல உண்மையா இருக்கிறார். இன்னைக்கு நீங்களாலும் கூட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில காரியத்துல உண்மையா இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கடைசி வசனம் வாசிங்க, 16 17. சரி, 15 16. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டிரு. என்ன செய்யணுமா? சிந்தித்து கொண்டுக்கணும். நீ தேறுகிற ஒவ்வொரு நாளும் பரவாயில்லையப்பா, ஆரம்பத்துல முதல்ல வேற மாதிரி இருந்தாங்க, நான் நினைச்சேன் ரொம்ப நாள் இவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. நிறைய பேரோட பரிசு பாத்தீங்களா, பரிசோதனையில என்ன செய்வாங்க, நினைச்சிருக்க மாட்டாங்க. யாரெல்லாம் அப்படி இருந்திருக்கிறீங்க? கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா குணம் மாறும், எண்ணம் மாறும், பேச்சு மாறும், நடக்க மாறும். நானும் நீங்க மாத்தவே நினைச்சேன், நீங்க மாத்தவே மாட்டேங்க போல இருக்கு, அதனாலதான் நான் உங்களை விட்டு போயிட்டேன். ஏய் நாளைக்கு காலையில் தானே உனக்கு உயர்வு. நான் பார்த்திருக்கேன், இப்படி ஒரு நிறுவனத்தை பார்த்திருக்கேன். அந்த நிறுவனத்துல தீபாவளிக்கு அப்புறம் அந்த நபருக்கு ஒரு ஹை கிரேடு, ஒரு நல்ல ப்ரொமோஷன் கொடுத்து நல்ல சம்பளம் கொடுக்குற தயாராங்க. தீபாவளி அப்ப அது பழைய நிலைமையில் தானே இருப்பாரு, பழைய நிலைமை கொண்டாட போனஸை கொடுத்தாங்க. ரொம்ப இல்ல, ஒரு 500 ரூபாய் கம்மியா, 500 ரூபாய் கம்மியா அவங்களுக்கு கொடுத்ததா சொல்லிட்டு அந்த வேலையை விட்டு நின்ட்டார். அவர் சொன்னாரு, பாச அவர் இத்தனை வருஷம் நல்ல நம்பிக்கையோட உலகத்தாரு, இப்பதான் அவருக்கு ஒரு உயர்வு வந்து தீபாவளிக்கு அவர் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து அவர் வேலை பார்த்த சம்பளத்தை விட 1 மடங்கு சம்பளம் கூட கொடுக்கறதுக்கு நாங்க ரெடி ஆனோம். ஆனா ஒரு அற்பமான காரியத்தை நிமித்தமாக அவர் எங்களோட சண்டை போட்டு நின்றுட்டார். எது சொல்றது, முடிவு பரியந்தமோ நிலை நிற்பவனே. நீங்க நினைக்கலாம், இவ்வளவு உண்மையா இருந்து இப்போ இத்தனை நாள் எனக்கு நன்மை நடக்கல, இனிமேல நடக்க போகுது, அப்படி நீங்க பின்வாங்கிறாதீங்க. நிற்கிறேன்னு சொல்லுகிறவன் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையான. அல்லேலூயா. கடைசி முடிவு பரியந்தமும் நீ உண்மையா இருங்க, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. இங்க பாருங்க, வாசிங்க 16 வசனம். 16. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களை ரட்சித்துக் கொள்ளும். அல்லேலூயா. கரங்களை சொல்லுங்க. நீ நினைச்சிருந்தனா நீ மாத்திரல மற்றவங்களையும் ஆதாயப்படுத்திக் கொள்ளுவ. இந்த ஸ்திரியானவள் எதனால தன் புருஷனை ஆதாயப்படுத்திக் கொள்வா? கற்புள்ள நடக்கை. நல்ல கற்புள்ள நடக்கல, கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்தமா நீதியா வாழ்ற ஒரு வாழ்க்கை, அதுல நடக்கனால இவ எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் எவ்வளவு உபத்திர மத்தியிலேயே அவ என்ன இருக்கா, ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கா. உண்மையாக இவர் தேவன் பெரியவர் என்று அவள் நிமித்தமாக அந்த கணவர் ரட்சிக்கப்படுவாரா. நீங்க போய் கட்டாயப்படுத்தி காயப்படுத்தி இயேசுவை ஏற்றுக்கொள்ள சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லவே இல்லை. இங்கே பவுல் சொன்னது போல, தீமோத்தேயுக்கு சொன்னது போல, நீ உன்னையும் ரட்சித்துக் கொள்வ, அனைவரையும் ரட்சித்து கிறிஸ்துக்குள்ள ஆதாயப்படுத்திக்கொள்வ. சொல்லுங்க, நம்பிக்கையில சந்தோஷமா இருப்பேன், உபத்திரத்து பொறுமையா இருப்பேன், ஜெபத்துல உறுதியாய் தரித்து இருக்கணும். அல்லேலூயா. எது வரைக்கும்?
ஆமென். ஜீவனுள்ள வரைக்கும், பெற்றுக்கொள்ள வரை கிடையாது. அதெல்லாம் நம்ம